டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்டர் லோகேஷ் கனகராஜை கிண்டல் பண்ற வகையில ரீசெண்டா ஒரு போஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கிறது தான் இப்ப சோஷியல் மீடியால சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஆக்டரும் ஸ்டாண்ட் அப் காமெடியனுமான கார்த்திக் குமார் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தமிழ் சினிமாவை பத்தி கான்ட்ரவர்ஷியலான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ் சினிமால வரக்கூடிய எல்லா மாஸ் கமர்ஷியல் மூவிஸோட ட்ரைலர்ஸும் ஒரே மாதிரியே தான் இருக்கு. அவன் வரப்போறான், வந்துட்டு இருக்கான், வந்துட்டான்னு சொல்லி அப்படியே சில ரெட்ரோ சாங்ஸை போட்டுறாங்க. கூடவே சில பஞ்ச் டைலாக்ஸையும் கொடுத்துட்றாங்க. அதுவும் அவங்களோட ஓல்டு மூவிஸ்ல இருந்தே எடுத்து வச்சிடறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ட்ரைலர்ஸ் ரிலீஸ் ஆகும்போது ஃபேன்ஸ் ஆனா நம்ம தான் நம்மளே ஏமாத்திக்கிட்டு வித்தியாசமான ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு வரோம்னு தமிழ் சினிமாவோட மாஸ் மூவிஸை கலாச்சது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் நோக்கி காட்டமாவும் பேசியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்த பலரும் இவர் டைரக்டர் லோகேஷ் கனகராஜையும் கூலி படத்தோட டைட்டில் டீசரையும் தான் கிண்டல் பண்ணி பேசியிருக்காருன்னு பரவாரமிக்க இந்த வீடியோவை டைரக்டர் வெங்கட் பிரபு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணி ஸ்மைலி எமோஜஸ் எல்லாம் போட்டு சிரிச்சிருக்காரு. இதை பார்த்த சில பேர் ஆக்டர் கார்த்திக் குமார் தன்னோட வீடியோல ரீசெண்டா ரிலீஸ் ஆன கூலி படத்தோட டைட்டில் டீசரை தான் கிண்டல் பண்ணி பேசியிருக்காருன்னு தெரிஞ்சும் டைரக்டர் வெங்கட் பிரபு அதை தன்னோட ஸ்டோரியில ஷேர் பண்ணி டைரக்டர் லோகேஷை அட்டாக் பண்ணிருக்காருன்னு இந்த விஷயம் கான்ட்ரவர்சி ஆக்கப்பட்டதை தொடர்ந்து டைரக்டர் வெங்கட் பிரபு இதுக்கு எக்ஸ் பேஜ்ல விளக்கம் அளிச்சிருக்காரு. அதுல அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, இல்லவே இல்ல, இது எங்களை போல கமர்ஷியல் பிலிம் எடுக்கக்கூடிய எல்லா டைரக்டர்ஸ்க்குமே பொருந்தக்கூடிய கருத்து தான். ஆக்டர் கார்த்திக் குமார் சொல்றது ஒரு வகையில உண்மைதான். ஒருவேளை நாங்க ரெகுலரான கமர்ஷியல் பிலிம் டெம்ப்ளேட்ல இருந்து வெளியே வந்து வித்தியாசமா எடுக்க ட்ரை பண்ணா ஃபேன்ஸ் இதை ஏத்துக்க தயாரா இருக்காங்களான்னு கேள்வியோட பேசி முடிச்சிருக்காரு. சோ இது மூலமா நான் டைரக்டர் லோகேஷை அட்டாக் பண்ணலன்னு பலருக்கும் தெளிவுபடுத்தியிருக்காரு. இதுதான் சான்ஸ்னு சொல்லி ஃபேன்ஸ்ல பெரும் அப்ப கோட் மூவி ரெகுலர் கமர்ஷியல் பிலிம்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கும் அப்படித்தானே கேட்டதுக்கு டைரக்டர் வெங்கட் பிரபு எந்த பதிலும் கொடுக்கல. சோ தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் பிலிம் டெம்ப்ளேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.